வெல்கம் டு பூஜிஸ் தாட்ஸ். இது பார்ட் 3. ஆக்சுவலாக வந்து தேர் திருவிழா வீடியோ கவரேஜ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே ரொம்ப நேரமாக அந்த ஒயரிங் ப்ராப்ளம் நினைக்கிறேன். மேலே டாப்பில் அந்த ஒயர்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து அடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே ரொம்ப நேரம் இந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் நடக்கிற ஒரு தேர் திருவிழா பெரிய இல்லை, நல்லா இருக்கு. அந்த பேப்பர்ஸ் பறக்கிறது, அந்த மூலம் மக்கள் வந்து தீவாரத்தை கொடுக்குறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். One hour later. லாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். இருங்க போய் கேட்போம். ஏய் தேர் அங்கே போயிட்டு இருக்கு, இங்கடா பண்ற நீ? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? ஏய் ஏன்டா டே செத்த நேரம் உட்கார விடுறா, அப்பேருந்து நடந்துட்டு கிடக்கிறேன் நான். டேய் எல்லாம் ரொம்படா டே லாக் எடுக்கிறேன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க பத்தியா? எல்லாம் ரொம்ப உட்கார விடா. 2 hours later. ஒன்னா நான் பண்ற பாருங்க. லாக் பண்றவனா நடிக்கிறேன். இதெல்லாம் நம்ம அப்படியே நேரா கோயிலுக்கு. டேய் நான் சொன்னேன் இங்க வந்து இந்த பண்ணிட்டு இருக்கியாடா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன சொல்றது தெரியல, ஒரு காலெல்லாம் எரியுதுடா. இல்ல வேலை தண்ணியை ஊத்துனாங்க, இல்லைன்னா கார்கள்லாம் வெந்துருவேன். தேர் திருவிழா நடத்துறீங்க, எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே மக்கள்கிட்ட நல்லா, அதாவது எங்க பொன்னியம்மன் பற்றி யாருக்குமே சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கே தெரியும். ஆமா, வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட வந்து எங்க சாமி. நானே வெளியூர் தான். அப்படி இல்லை? ஆமா, நானும் வெளியூர்ல இருந்தேன். தேர் திருவிழா முதல் வருஷம் நடக்குது, எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்ணனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேர் வந்து ரொம்ப நாள் ஆகுது, இந்த மாதிரி ஒரு தேர் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது. இந்த அம்மனை வந்து வேண்டிக்கிட்டால் எல்லா இதுவும் இருக்குது. இதில் வந்து ஒரு சித்திரப்பீடம், முதல் சித்திரப்படம் சொல்லிட்டு புராதனத்துலேயே சித்திரப்படமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான தலம். இது வேண்டியது என்ன வேணாலும் கிடைக்கும். இளைஞர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷமா அந்த கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. ஆமா, சொல்லி முடியாம இருந்தது. இப்போ எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒண்ணா பண்ணி ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே இந்தமே இது நல்லா ஒரு பெரிய லெவல்ல வந்து கண்டிப்பா கொண்டு வாங்க. அறுநூறு ஓட்டங்களை யாரும் பண்ணாததை நான் பண்ணிக்கணும். முதல் வருஷம் தேர் திருவிழா பண்ண முடியாத இளைஞர்கள் சார்பாக முயற்சி எடுத்து பண்ணிக்கிறோம். திருப்தியாக நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். வெற்றியோட அம்மனை வந்து எப்படின்னா எல்லாருமே அவங்களோட அருள் தெரியும். அதை வந்து இன்னும் சிறப்பாக இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து இன்னும் சிறப்பாக கொண்டு வராங்க. நல்லா பக்காவாக நல்லா இருக்கு. அதான் நீங்க வந்து முதல் ஸ்டெப்பு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. தேர் திருவிழா வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. அடுத்தடுத்து நீங்க நல்லபடியா பண்ணணும். ஊரே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த தேர் வரணும் அப்படின்னு. இந்த டைம்ல வந்து ரொம்ப விசேஷம். முதல் வருஷம் பண்ணிருக்கீங்க. ஆமா, முதல் வருஷமே நல்லா பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, இதோட சப்போர்ட். ஆமா ஆமா, இதுல கொடிமரம் பண்ற பாக்கி எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப அது கொடிமரம் பண்றதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் எனக்கு வந்தது. அதை ஏற்று நிமிச்சு விற்க முடியல. அது மாதிரி ஒரு இது
இருந்தாலும் அம்பாளுடைய அனுகிரகம் அந்த சித்தருடைய இது அந்த உத்தரவை வாங்கி கரெக்டாக கொண்டாந்து எடுத்துட்டோம். அது திருவதியிலேருந்து கொண்டாந்தோம். அந்த இது ஒரே மாதிரி தான் ஆனது. அந்த இது ஒரே டேக்கில் அது நின்றுது. அதான் ஒரு அற்புதமான யாரும் அசைக்கல உண்மை பண்ணேன். எடுத்து ஒரே இதில் வச்சோம், ஒரே இதில் நின்றுது. அது ஒரு பெரிய பாக்கியம். நான் இந்த எல்லைக்கு அண்ணனா இருக்கேன், இருந்தாலும் என்னை கூப்பிட்டு செய்ய சொல்லுதுன்னா அது ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தேன். என்னென்ன இது இவங்க தான் செய்யணும்னு ஒரு இது இருக்குது. அப்படின்ற போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமான விஷயம் தான். ஆமாம். இந்த தேர் திருவிழா இப்ப நீங்க நடத்துறீங்க இல்லையா, இதுல பொதுமக்களோட சப்போர்ட் எப்படி? பொதுமக்கள் முழு ஆதரவு தெரியும், முழு ஆதரவு இருக்கு. நான் நேற்று நைட்டு நினைச்சதோட இன்னைக்கு எதிர்பார்க்காத நாங்களாம் உடம்பு முடிக்க ஆள் இருப்பாங்கன்னு நினைச்சோம். எங்களுக்கு வேலையில கிட்டத்தட்ட அங்க பொன்னியம்மன் கோயில்ல இருந்து இங்க வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. மகளிர் ஒத்தவும் கூட சலிக்காத செய்யணும். இன்னும் வந்து நல்லா சிறப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். இன்னும் நிறைய பண்ணுங்க. நம்ம அம்மனோட சக்தி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஆமா, எல்லாருமே அவரோட அருள் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. வழியில ஃபுல்லா பார்த்தேன் நான். அங்கேயே நீங்க வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவ்வளவு பேர் திருப்பி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. மகளிர் சுத்துப்பட்டு நம்ம சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பேட்டி கொடுத்ததுக்கு. நானுமே வந்து நான் இங்க ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி தான் வரேன். இந்த கோயிலுக்கு இப்போ ஒரு 4வது வாட்டி தான் வரேன். நான் ஒரு முதல் 2-3 வாட்டி வரும்போது இந்த வைப் பாசிட்டிவ் வைப்லாம் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதனால தான் திரும்ப எடுத்து இதை போட்டுட்டே இருக்கேன் யூடியூப்ல. ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 3வது வீடியோ எடுத்திருக்கேன். இதுவுமே போட போறேன். தேர் திருவிழா வந்து கண்டிப்பா போடுங்க. எடுத்து தரணும்னு சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. உலக மக்கள் எல்லாருமே இங்க வந்து பார்க்கலாம். இது ஒரு சித்தர் படம். இதை நான் எல்லாருக்கும் கொண்டு இது ஒரு சித்திர படம், அருமையான சித்திர படம். அம்பாள் வந்து எனி டைம் அங்கே இருந்துட்டே இருக்காங்க. நாங்க வெளியில போனோம்னா அந்த கொடி மரத்தை பார்த்துட்டு வண்டியில போனா கூட எலுமிச்சை பழம் வச்சு வாங்கி உத்தரவு வாங்கிட்டு தான் வெளியே போவோம். வெளியே போனால் அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ நல்லது. நம்ம நினைச்ச காரியம்லாம் நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்கலேருந்து எல்லாருமே அங்கே நின்று ஒரு கையம்பால வந்து வெளில வரலாமாங்க கூட போய் எடுத்துட்டு விட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழம் வச்சுட்டு இல்லை வாங்கிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நான் வந்து உத்தரவு கனி வாங்குறதுக்கே வந்திருந்தேன். ஆமா, அது ஒரு பிரதான ஒரு அதையுமே நான் போட்டுருக்கேன். இது மாதிரி இந்த இதுல இந்த பக்கத்துல எந்த கோயில்லையும் அந்த மாதிரி ஒரு உத்தரவு கிடையாது. இந்த இதுல தான் இந்த பாரம்பரியமான முறையில அதை அப்படியே கொண்டு வராங்க. இன்னும் அந்த முன்னாடி காலத்துல பண்ணதை இன்னுமே வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதே மெத்தடு அதுல எந்த வித இதுவுமே இல்லாம மறந்துருப்போம் நினைச்சிருந்தாங்க. அதை நான் ஞாபகப்படுத்தி பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதை யாரும் உபயோகம் கிடையாது. யாரா நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. என்னுடைய சார்பா நான் என்ன கேட்டுப்பேன் அப்படின்னா, என்னைக்குமே நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இந்த கோயிலை வந்து இன்னும் நீங்க சிறப்பா நிறைய பண்ணினீங்க. அது ஒற்றுமை வந்துடும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஒற்றுமை இருக்கு. எல்லாமே அருமையா இருக்கு. இதை விட நீங்க இன்னொன்று சிறப்பா பண்ணணும். அதான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.